ஹாய் செல்ல குட்டீஸ் எல்லாரும் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம சுவாமிநாதன் நடிப்பில் நான் டைரக்ட் பண்ண போகிற உருவாக்குற அந்த பிக்சரைஸ்டு வெப் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் மற்ற ஆர்டிஸ்ட் காஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் சுவாமிநாதன் தான் ஹீரோ. அவர் சாம் அப்படிங்கிற நேமில் டாக்டர் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது யார், இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தான் ரிவீல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வெப் சீரிஸோட டைட்டில் என்ன அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரையிலும் பாருங்கள். ஸோ நம்மளுடைய அடுத்த காஸ்ட், வெப் சீரிஸ் காஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே நான் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே நான் செலக்ட் பண்ணவங்க எல்லாமே ஒரு திறமையான நடிகர்கள் தான். ஸோ அவங்க என்னுடைய இந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வெப் சீரிஸோட அடுத்த காஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் காற்றுக்கென்ன வெளியில் சுவாமிநாதனுக்கு பேராக நடித்த பிரியங்கா தான். ஸோ பிரியங்கா பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி அப்படிங்கிற நேம் வச்சுருக்கேன். கீர்த்தி அப்படிங்கிற பேரில் இவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்பவே இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ரோல் பக்காவாக பொருந்தும். அதுவும் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரோலுக்கு நம்ம பிரியங்கா இதுக்கு மேலே கீர்த்தி. ஸோ இவங்களோட ரோல் பின்னி பெடல் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை வெயிட் பண்ணி இன்னும் இதோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம இதில் 1க்கு 2 இல்லை 3 ஹீரோயின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அடுத்ததாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் யாருமே இவங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நிறைய பேர் இவங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு சீரியல் முடிஞ்சிடுச்சு. விஜய் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அந்த சீரியல் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சீரியல் மூலமாகவே அதிக மக்கள் மனதை கவர்ந்த ஒரு நாயகி தான். ஸோ அந்த சீரியல் சொன்னாவே நீங்கள் ஓரளவுக்கு யார் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடுங்க. ஈரமான ரோஜாவே சீசன் 2 நிறைய பேர் கேபியா இல்லை சுவாதி குண்டேவா இவங்க 2 பேர் தானே நினைச்சிருப்பாங்க அதில் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ரொம்பலாம் யோசிக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய அடுத்த ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி கொண்டே. எஸ், சுவாதி கொண்டே மேம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி அப்படிங்கிற பேரில் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. இவங்க என்ன கேரக்டரில் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரப்போகிறாங்க. டிஎன்பிசி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தன் குடும்பத்தையும் பார்த்துட்டு இந்த தேர்வுக்கும் படிச்சுட்டு இருக்கிற ஒரு கேரக்டரில் நம்ம சுவாதி கொண்டே சுவாதி அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்ததான் நீங்கள் என்னடா நம்ம லட்சுமி பிரியாவை காணமே இன்னும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களுடைய தவிப்பு தெரியுது. அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதியமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்பி காவேரி இருக்காங்களா அவங்களுக்கு ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் காவேரி எப்படிங்க இல்லாத இருப்பாங்க, எனக்கும் அவங்கள பிடிக்கும் இல்லையா. ஸோ அவங்களும் கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம லட்சுமி பிரியா பார்த்தீங்க அப்படின்னா செல்வி அப்படிங்கிற பேரில் நம்மளோட வெப் சீரீஸில் கலக்க போகிறாங்க. ஸோ நம்ம லட்சுமி பிரியாவோட பேர் செல்வி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ஒர்க்கராக பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. சோசியல் மீடியா ஒர்க்கராக ப்ளே பண்ண போகிறாங்க. இவங்களும் நம்ம சுவாதி கொண்டே இருக்காங்க இல்லையா, சுவாதி செல்வி இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா தங்கச்சியா பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒன்றா ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ சிஸ்டர்ஸ் அவங்க 2 பேருமே இருக்க போகிறாங்க. ஸோ அடுத்ததாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மட்டும் இல்லை இன்னொருத்தங்க இருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கதிரா ப்ளே பண்ணிட்டு இருக்க ஆகாஷ் பிரேம்குமார் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் தான் நம்மளோட வெப் சீரீஸ்லையும் இருக்காரு. ஸோ ஆகாஷ் பிரேம்குமார் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் அப்படிங்கிற பேரில் நம்மளோட வெப் சீரீஸில் ரோல் பண்ண போகிறாரு. ஸோ இவரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவரும் சோசியல் மீடியா ஒர்க்கராக வரப்போகிறாரு. ஸோ நம்ம லட்சுமி பிரியா அதாவது செல்வியும் இந்த ஆகாஷ் பிரேம்குமார் ஆகாஷும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் வச்சு யூடியூபராக பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. யூடியூபராக இருந்துக்கிட்டு சமூகத்தில் நடக்குது இல்லையா பல்வேறு பிரச்சனைகள் இது எல்லாமே
அதெல்லாம் ஒரு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வந்து வராங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும் போதே ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நான் அணுவணுவா வந்து செதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். என்ன சீரியல் எடுக்கிறாங்க மற்றவங்க எல்லாமே, இவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க தான். பட் இவங்களுக்கு வந்து இப்படிலாம் ஒரு ரோல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் எதிர்பார்த்தேன். பட் அது எந்த சீரியலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்கல அப்படிங்கிறதான் இன்ன வரைக்கும் ஒரு கருத்தாக இருக்குது. ஆர்டிஸ்ட்லாம் வந்து பக்காவான ஆர்டிஸ்ட். பட் இப்போ நான் கொடுத்துருக்கிற ரோல் எல்லாமே பாருங்களேன், ஒவ்வொரு ரோலுமே வந்து சூப்பராக இருக்கும். சுவாமிநாதனுக்கு வந்து டாக்டர், பிரியங்காவுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் லட்சுமி பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஒர்க்கரு, அது ஆகாஷ்க்கும் அதேமாதிரி சோசியல் ஒர்க்கரு, நம்ம சுவாதி கொண்டேவுக்கு வித்தியாசமாக ஒரு போட்டித் தேர்வு ஆஸ்பிரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. ஸோ இது 5 கதாபாத்திரத்தை வச்சு தான் நம்மளுடைய வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆக போகுது. மற்ற காஸ்ட்டும் இருக்காங்க, அவங்களாம் வந்து சைட் ரோல் எல்லாமே வரவங்க. ஸோ இவங்க 5 பேரை வச்சு தான் நம்மளுடைய சீரிஸ் வந்து போக போகுது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டான ரோல் இருக்கே, இவ்வளோலாம் இருக்கே, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களை விட எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணும் போதும் அவங்களுக்கான ரோல் சூஸ் பண்ணும் போதும் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருந்தது. இப்போ நாம் எப்படி இருக்கும்னு நினச்சோமோ ஒரு கேரக்டர் நான் நிறைய பார்ப்போம். மகாநதி சீரியல்லாம் பார்க்கும்போது சுவாமி இவங்கெல்லாம் ஏன் போட்டு இப்படி வந்து கெடுத்துட்டு இருக்காங்க, இப்படி ஒரு நல்ல ஒரு கதையாக கொண்டுட்டு போக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக அந்த அளவுக்கு ஒரு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பேன். இவங்களாகட்டும் நிறைய ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. இவங்கள மட்டும் நான் சொல்லலை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கான அந்த கதாபாத்திரம் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் வந்து யாருமே ஒரு நல்ல சீரியல் ஒரு நல்ல ரோல் வந்து கொடுக்கறதில்ல. அப்படி கொடுத்தா எல்லா ஒரு ஆக்டருமே கண்டிப்பாக அவங்களோட திறமையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேர் எடுத்துருவாங்க. பட் அது யாரும் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கரெக்டான அந்த ரோல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரோல் ஒவ்வொன்றுமே வந்து சூப்பராக வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ என்ன அப்படின்னா நம்மளது வந்து பிக்சரைஸ்டு வெப் சீரிஸ் தான், அதாவது பிக்சர் வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து இப்போதைக்கு நம்மளால் ஆக்ட் பண்ண வைக்க முடியாது இல்லையா, அதனால் பிக்சரைஸ்டு வந்து வெப் சீரிஸாக தான் வந்து போக போகுது. இருந்தாலுமே கதைக்களம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு யார் ஜோடி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கெஸ்மே பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலும் கெஸ் பண்ணிடுவீங்க, சீரியல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கெஸ் பண்ணிடுவீங்க. பட் நம்மளுடைய இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு இது என்ன கதை, என்ன ஒரு இதாக இருக்கும், யாருக்கு யார் ஜோடி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எந்த ஒரு கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சரி, எல்லாம் சரி, ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியாச்சு, அவங்களோட நேம் சொல்லியாச்சு, அவங்களோட ரோலும் சொல்லியாச்சு. அப்போது வெப் சீரிஸோட நேம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ வெப் சீரிஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு காதல் கலந்த நேமாக தான் வச்சுருக்கேன். பட் அதுக்கும் நம்மளோட அந்த வெப் சீரிஸ்க்கும் கனெக்ட் கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் அவேர்னஸையும் பேசக்கூடியதாக இருக்கும். பட் நேம் கொஞ்சம் வந்து லவபடாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறேன். ஸோ என்ன டைட்டிலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமா? ஸோ பண்ணுறதுக்கான டைம் வந்து அப்கோர்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ பண்ணிடலாம். ஒரு சின்ன ஒரு கவுண்டனோட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடலாம். 3, 2, 1. ஸோ அந்த டைட்டில் இஸ் மனம் திரும்புமா. மனம் திரும்புமா. ஸோ எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மனம் திரும்புமா அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த டைட்டிலை வச்சாவே இதுலேயே நான் ஒரு அந்த கதையை ஒரு 50% கதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். அந்த கதையை வந்து இந்த டைட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இன்னும் அந்த 50% இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் சோசியல் அவேர்னஸை வந்து பேச போது தான் அமையுது. ஸோ இந்த டைட்டிலேயே நம்மளுக்கான அந்த ஸ்டோரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எப்படிலாம் இருக்க போகுது, ஸ்டோரி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து உங்களை விட எனக்கு எப்படி ஸ்டோரி, ஏன்னா இன்னும் நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி எப்படி எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணல, ஓரளவுக்கு யோசிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட கேரக்டர் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து சீரியலை விடவே நம்ம இந்த வெப் சீரிஸில் இந்த பிக்சரை வச்சு இது பண்ணுற இந்த வெப் சீரிஸ் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இந்த ஆக்டர்ஸ் இதில் இருக்கிற யாராச்சும் வந்து பார்த்தீங்க பார்த்தா கண்டிப்பாக எனக்கு
பார்த்துட்டு அவங்களுக்கான அந்த ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக அவங்க பார்த்து பாராட்டினாங்களா அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு சீரியல்லையும் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு கேரக்டருக்கும். ஸோ பார்ப்போம். ரொம்பவே உங்களை விட நான் வந்து எனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்குது. ஸோ இது எப்போ நம்மளோட இது வந்து வெப் சீரிஸ் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் அது வந்து டேட் வந்து பிளான் பண்ணல. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 10 டேஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே வந்து ப்ராப்பராக ஸ்டோரி எல்லாமே வந்து ரெடி ஆகிடும். ஸோ 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இப்படி ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ நான் வந்து அதிகம் வந்து பேச விரும்பலை. நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதாகக்கூடாது. அதனால் நீங்களே கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களோட கேரக்டர் நேம்லாம் பிடிச்சிருக்கா, ஆட்கள்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நேம் நேம் எல்லாம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான இது நான் வந்து யோசிப்பேன். பட் இப்போ இருக்கிறதே வந்து கரெக்டாக நல்லா யோசித்து தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட டைட்டில் வந்து மெயினாக நம்ம இந்த வெப் சீரிஸோட டைட்டில் மனம் திரும்புமா அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்டும் நிறைய பேர் வந்து மாற்றலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியும் வந்து பண்ணுவேன். ஸோ ஈகராக எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் ஸோ உங்களோட சேர்ந்து இன்னும் எப்படிலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான இதை வந்து காத்திருங்க. உங்களுக்கான காத்திருப்பு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சுவாமிநாதனை காவேரி இவங்கெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தலை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாரி பிரியங்காலாம் ஒரு நல்ல நடிகை இருந்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த சீரியல்லலாம் இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவங்களாம் வந்து ஏன் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க, அவங்க திரும்ப நடிக்க வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி சுவாதி குண்டேலாம் ஒரு சூப்பரான நடிகை. அவங்க சன் டிவியில் அந்த சீரியலுக்கு போனதுக்கப்புறம் நிறைய விஜய் தொலைக்காட்சி ரசிகர்கள் வந்து மறந்தே போயிட்டோம். ஸோ இப்படி இவங்களோட அந்த எல்லா ஆர்டிஸ்டையும் கொண்டுட்டு வரதுனால ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அவங்கள பார்க்கலனாலும் அவங்களோட பிக்சர் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி பார்க்குறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க வைக்கும். ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை ரசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ டைட்டில் நேம் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள்.